ஈரோடு வெட்டுக்காடு பகுதியில் சாலையின் மறுபக்கம் திரும்பிய போது பைக்கில் திடீரென தீப்பற்றி மற்றொரு பைக் மீது மோதியதில் குழந்தை உட்பட 4 பேர் தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சியானது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், என்ன நடந்தது? விரிவான விவரம். ஈரோட்டில் பிரதான சாலைகளில் ஒன்றான வெட்டுக்காட்டு வழக்கு சாலை வழியாக ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த நிலையில பெருங்குறையை சேர்ந்த இளம்பெண் தனது உறவினருடன் ஈரோடு நோக்கி அலுவலகத்துக்கு சென்று வந்த நிலையில அந்த சாலை வழியாக எதிரே ஒரு எக்ஸல் வாகனம் வந்திருக்கிறது. வெட்டுக்காட்டு வழக்கு சாலையிலிருந்து அமுதன் நகர் நோக்கி இந்த எக்ஸல் வாகனம் திரும்ப முயற்சித்த போது எக்ஸல் வாகனத்திலிருந்து லேசாக தீப்பிடித்து எரிய துவங்கியிருக்கிறது. உடனடியாக அந்த வாகனம் எதிரே வந்த இன்னொரு 2 சக்கர வாகனத்தில் மோதியதில் தீ வேகமாக பரவி விபத்தும் நேர்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் 2 இருசக்கர வாகனங்களும் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றன. இந்த எக்ஸல் வாகனத்தில் பயணித்த 2 வயது சிறுவன் உட்பட அந்த நபரும் தூக்கி வீசப்பட்டு லேசான காயமடைந்திருக்கின்றனர். உடனடியாக அருகாமையில் இருந்த பொதுமக்கள் இந்த விபத்தில் சிக்கிய நபர்களை மீட்டதோடு தீப்பிடித்து எறிந்த அந்த எக்ஸல் வாகனத்தையும் தண்ணீரை ஊற்றி அனுப்பியிருக்கின்றனர். அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் சிக்கிய அனைவருமே லேசான காயங்களுடன் விபத்தில் மீட்கப்பட்டிருக்கிற நிலையில இந்த விபத்து நேர்ந்தது தொடர்பான சிசிடிவி காட்சியிலிருந்து தற்போது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.